தமிழ்நாட்டில் மணல் குவாரிகள் திறப்பது அவசியம் என பொதுமக்கள் சார்பில் சமூக ஆர்வலர் ஜெயக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் காரி பகுதியைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் ஜெயக்குமார். இவர் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் மனு அளித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவர் பேசும்போது தமிழ்நாட்டில் அரசு மணல் குவாரிகளை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மணல் பற்றாக்குறையால் கலைஞர் கனவு இல்ல திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எம்சாண்ட் உற்பத்தி அதிகமாக இருப்பதால் அதை தயார் செய்வதற்கு எரிபொருள் மின்சாரம் தேவைப்படுவதாலும் காற்று மாசு மற்றும் நோய்கள் அதிகரிக்கின்றன என கூறினார். மணல் குவாரி மூடப்பட்டதால் 25,000 லாரி உரிமையாளர்கள் மற்றும் 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாகவும், எனவே தமிழக அரசு பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக மணல் குவாரிகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். நிறைய பேர் ஆதாயம் தேடுறாங்க, மணல் குவாரி வராத மாதிரி பண்ணுறாங்க. 25,000 லாரி உரிமையாளருங்க ரொம்ப இதில் மணல் குவாரி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா 1,00,000 தொழிலாளிங்க, அதில் ஓட்டுநர், லாரி ஓட்டுநருங்க, கில்லருங்க, இவங்கெல்லாம் இந்த குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் மறைமுகமாக 10,00,000 குடும்பங்க தொழிலாளருங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணல் குவாரி இல்லாமல் கலைஞர் கனவு இல்லம் திட்டம், அது ஒரு ஸ்கீம் வீடு இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா அது இன்னும் வரவே இல்லை. காரணம் கேட்டால் மணல் பஞ்சம், மணல் இல்லை. மணல் குவாரி கொடுத்தா தான் அதை கட்ட முடியும். இப்போ எம்சாண்ட் எடுக்கிறாங்க, மண் எம்சாண்ட் எடுத்து மலையை அழிக்கிறாங்க. பெரிய மழை முளைச்சி வராது, அது உருவாகாது. அதில் எத்தனை ஆயிரம் லிட்டர் தண்ணி, எவ்வளோ மின்சாரம், எவ்வளோ இதுவெல்லாம் நிறைய எவ்வளோ செலவுக்குது, பொல்யூஷனு. இதனால் கட்டுமான பணி தமிழக அரசு முழுமையாக எந்த வேலையுமே நடக்கலை. காரணம் கேட்டால் மணல் குவாரி வரணும், அது வராததுனால இன்னொரு மேஸ்திரிங்க ஒரு கட்டடம் கட்ட முடியல. இப்போ அந்த எம்சாண்ட் கலந்தாங்கன்னா கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி புண்ணாகி போகுது. அதனால் மணல் குவாரி வேண்டும். இது இதில் லாரி தொழிலாளருங்க, லாரி உரிமையாளர்கள் சூசைட் பெட்லேயும் போயிட்டாங்க. எல்லாம் எவ்வளோ அழிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற லாரி ஓனர்களை நம்ம வாழ வைக்கணும். இந்த மணல் குவாரி வேணும். தமிழகத்தில் 9 இடத்துல கொடுத்துக்கிறாங்க. மனுஷன் நம்ம இந்த எம்சாண்ட் மண் எந்தமே தரம் கிடையாது. ஒரு ஸ்கூலு, ஒரு கவர்மெண்ட் வேலையில் எதுவுமே கட்ட முடியல. அந்த எம்சாண்டே எதுவாகல, நிறைய பொல்யூஷன். அதனால் ஆற்று மணல் தயவுசெய்து அந்த மணல் குவாரியை உடனே நம்ம ராணிப்பேட்டை ஆட்சியரிடம் மனு கொடுத்துக்கணும். இதில் அந்த கலைஞர் வீடு இல்லாதவங்க எவ்வளோ பேர், அது எவ்வளோ ஒரு ஸ்கீம் முதல்ல ஸ்கீம் கொடுத்தாங்க. இது மண்ணு தான் தானே அந்த கலைஞர் கனவு இல்லத்தை நம்ம ஒழுங்கு பண்ண முடியும், ஒன்றுமே பண்ணலாம். அதனால் மணல் குவாரி வேணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. பண்ணி கொடுத்துக்கிறோம். சில பேர் இது ஆதாயத்தை தேடுறதுக்காக இந்த மணல் குவாரியை வராத மாதிரி பண்ணுறாங்க. இது அவங்கள தடுத்து நிறுத்தணும் இந்த தமிழக அரசு. நிறுத்தி எங்களுக்கு மணல் குவாரி வேணும். வீடுங்க அதாக கட்டணும். கவர்மெண்ட்டில் கட்டுற வீடு ஒன்று கூட இல்லை, பில்டிங் அறையிலே நிற்குது. உங்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். அதனால் தயவுசெய்து மணல் குவாரி சொல்லணும்.